Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. யூடியூப் சம்பிரதாயம். மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன வேணாலும் பண்ணலாம், மனிதனால் முடியவே முடியாத விஷயம். ஒரு மாநிலத்தில் 3 நபர்கள், ஒரு மதவாதி இருந்தார், ஒரு ஜட்ஜி இருந்தார், ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். இவங்க 3 பேருக்கும் நல்ல பிரம்மாண்டமானவங்க. 3 பேரும் பயங்கரமான மூலக்காரங்க, ரொம்ப திறமையானவங்க, பெரிய சாதனையாளருங்க. இவங்க 3 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. 3 பேரையும் தூக்கில் போட்டுருங்க அப்படின்னு தீர்ப்பு வந்தாச்சு. இப்போ மதவாதியை அந்த கருப்பு துணிலாம் போட்டு கழுத்தில் கயிறெல்லாம் போட்டு இவர் ஆசையை கேட்குறாங்க. என்னப்பா அவனுக்கு ஆசை? என்னோடய கடவுள் என்னை காப்பாற்றிடுவார், எனக்கு என் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றாரு. சரின்ட்டு இவருக்கு டைம் வந்ததும் அந்த இதில் பாக்ஸில் போட்டு மிஷின்லாம் போட்டு 1 2 3 ஆன் பண்ணுறாங்க. அந்த கயிறு கழுத்தாண்ட வரும்போது இவர் கழுத்தை சுருக்காமல் நின்றுடுது. இவர் உயிரோடு இருக்கிறார். இது மாதிரி தடங்கள் வந்துடுச்சுன்னா அவர் மறுபடியும் தூக்கில் போட மாட்டாங்க அந்த மாநிலத்தில். அப்புறம் இவரை விட்டாங்க. 2வது ஜட்ஜியோட டர்ன் வருது. ஜட்ஜிக்கும் அதே மாதிரி பாக்ஸ்லாம் ட்ரெஸ்லாம் போட்டு அவர் அந்த பாக்ஸில் நிற்க வச்சு அவரை கேட்குறாங்க, உங்கள் கடைசி ஆசை என்ன? என்னோடய கடைசி ஆசை, நான் அங்கே பெரிய நீதிமான், நாங்கள் சத்தியத்தை தவற மாட்டோம், அதனால் என் சத்தியம் என்னை காப்பாற்றும், இதுதான் என்னோடய கடைசி ஆசை அப்படின்றாரு. அவருக்கும் அந்த 1 2 3 போட்டு அந்த மிஷினை போட்டு ஆன் பண்ணுறாங்க. கரெக்டாக அவர் கழுத்து கிட்ட போது கழுத்தை நெருக்கலை, அவரும் உசுரோடு இருக்கிறாரு. அவரையும் விட்டாங்க. 3வது இந்த சயின்டிஸ்ட் வரார். இவர் பயங்கரமான சயின்டிஸ்ட்டு. இவருக்கும் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பிளாக்கு இதெல்லாம் கழுத்தில் சுற்றி எல்லாம் ரெடி பண்ணி நிற்க வச்சுட்டு கேட்குறாங்க, உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னும்போது, இல்லை நீங்கள் இந்த கயிறில் ஒரு சின்ன முடிச்சு இருக்குது, அந்த முடிச்சியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக போய் அது கழுத்தை இறுக்கிடும், உயிர் போயிடும். ஆனால் அந்த சின்ன முடிச்சை உங்களால் கண்டுபிடிக்க முடியல, நான் சயின்டிஸ்ட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. உடனே பார்த்தா சின்ன முடிச்சு இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவருக்கு ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணவுடனே இவர் கழுத்தை சுருக்கி இறந்து போகிறார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சில இடத்துல வாயை மூடிக்கின்னு சும்மா இருக்கணும். வாயை திறக்கிறோம்னா பயங்கரமாக யோசிக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் வாயை திறக்கணும், இல்லைன்னா வாயை மூடிக்கின்னு சும்மா இருக்கணும். ஏன்னா அந்த மீன் வாயை திறந்துதுன்னா அதுக்கு ஒரு பூச்சை போட்டு மீன் பிடிக்கிறவங்க மீன் மாட்டிக்கும். அந்த மீன் வாயை கொஞ்சம் அனுபவமான மீனுங்க வாயை திறக்காதுங்க. அது சைலண்ட்டாக போவோம் வரும், இந்த பூச்சிக்கு ஆசையே படாது. அது வாயை திறந்ததுன்னா உயிர் போயிடும். அது மாதிரி நம்ம சில இடத்துல வாயை திறக்கவே கூடாது. மனிதனால் வாயை திறக்காமல் இருக்கவே முடியாது. இருந்தாலும் நம்ம வாயை திறக்காமல் இருந்தால் சில நல்ல விஷயம் நமக்கு நடக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.